நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸ்க்கான டவுட் எல்லாம் வந்து நம்ம இப்போ கிளியர் பண்ணுவோம். நிறைய வீக்காக ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா அது ரிலேட்டடான கோர்சஸ் நீங்கள் படிக்கலாம். நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு காமன் டவுட் இதுதான். நீங்கள் வந்து எனக்கு ஆன்சர் அனுப்பிவிடுங்க, நான் எழுதிடுறேன், இது காசு வேணா கொடுத்துறேன், அந்த மாதிரி இதெல்லாம் டிப்ளமோ இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி ஆஃப்டர் 12th நம்ம படிக்கலாமா சொல்லுங்க ப்ளீஸ். பெஸ்ட் இன் சென்னை நிஸ்ட் ஆர் கிரீன்வால்ட் இன்ஸ்டியூட். இதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ஒரு இன்ஸ்டியூட்டை எப்படி செலக்ட் பண்ணும், அந்த இன்ஸ்டியூட் வந்து வேலிடான இன்ஸ்டியூட்டா, அங்கே வேர்ல்டு கப் முடிஞ்சதுன்னா கத்தாரில் வேகன்சி இருக்குமா? ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, நான் கூட பார்க்காம நிபோஸ் எக்ஸாம் எழுதணும்னு நினச்சி இருந்துட்டேன், பார்த்து தான் எழுதணும்னா பாயிண்ட்ஸ் மட்டும் கரெக்ட் பண்ணிவிட்டு பாக்கியெல்லாம் ஐடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேண்ட் நிபோஸ் அண்ட் சேஃப்டி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸ்க்கான டவுட் எல்லாம் வந்து நம்ம இப்போ கிளியர் பண்ணுவோம். நிறைய பேர் காமனான டவுட்ஸ் நிறைய வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கமெண்டில் உள்ள டவுட்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவான ஒரு ஆன்சர் கொடுப்போம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், என்ன டவுட் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி டவுட் இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ டிப்ளமோ சேஃப்டி 2 years கோர்ஸ் என்ன எடுத்து படிக்கலாம்? ஓகே, டிப்ளமோ சேஃப்டி கோர்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஈவன் வந்து நிபோஸ் கூட டிப்ளமோ கோர்ஸ் தான். ஓகேயா, 2 years டிப்ளமோ அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நிறைய கோர்சஸ் இருக்குது. அது நான் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க, என்னெல்லாம் கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். தென் இதில் வந்து நீங்கள் காமனாக படிக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னா, டிப்ளமோ இன் ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் கோர்ஸ் உண்டு. டிப்ளமோலே காமன் சேஃப்டி கோர்ஸ் உண்டு. ஸோ அதை நீங்கள் படிக்கலாம். அது படித்தா நீங்கள் எல்லா விதமான ஆக்குபேஷன்லையும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜாபை சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னா அதுலேயும் நிறைய இருக்குது. டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இருக்குது, டிப்ளமோ இன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டி இருக்குது, டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா அது ரிலேட்டடான கோர்சஸ் நீங்கள் படிக்கலாம். தென் நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு காமன் டவுட் இதுதான், ப்ரோ ஷுவராக பாஸ் பண்ணலாமா? ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நிபோஸ் ஷுவராக பாஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஈவன் ஏன்னா சேஃப்டி ஃபீல்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து 12th முடித்தவங்க, ஜஸ்ட் பிஎஸ்சி முடித்தவங்க, இந்த மாதிரி அதாவது சேஃப்டி கோர்ஸ் எதுவுமே படிக்காமல் சேஃப்டி ரிலேட்டாக எதுவும் ஒர்க் பண்ணாமல் அவங்களே வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் அவங்க கிளியர் பண்ண முடியும்னா கண்டிப்பாக உங்களாலே முடியும். என்ன அப்படின்னா அதில் ஒரே ஒரு ட்ரிக்கு தான் இருக்குது. நான் ஆல்ரெடி அதை பற்றின நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ நான் வந்து முன்னாடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் நான் பார்க்கலாம், மேலே தெரியல கார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா, நீங்கள் படிக்கும்போது புக்கை நல்லா தரவு பண்ணுங்கள். ஓப்பன் புக் எக்ஸாம்னு சொல்லிட்டு நீங்கள் புக்கை நீங்கள் யாருமே படிக்க மாட்டீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் வந்து எனக்கு ஆன்சர் அனுப்பிவிடுங்க, நான் எழுதிடுறேன், இது காசு வேணா கொடுத்துறேன், அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வேஸ்ட். அந்த மாதிரி நீங்கள் இப்போ அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் எழுதி நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்குறது வந்து அந்த கோர்ஸுக்கான மரியாதையே கிடையாது. ஸோ அந்த கோர்ஸ் உங்களுக்கு வேல்யூவும் கிடையாது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த நாலேஜ் உங்களுக்கு ஏறவே செய்யாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், புக்கை கோத்ரூ பண்ணுங்கள். புக்கை ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த நோட்ஸை ஃபுல்லாக படிங்க. அப்போ தான் நீங்கள் அந்த சிச்சுவேஷனை வாசித்து பார்க்கும்போது இது ரிலேட்டடாக வந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்போ நீங்கள் ஈஸியாக ஆன்சர் எழுதினா ஈஸியாக பாஸும் ஆகலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணி படித்து பாருங்கள். ஒரு மட்டும் அந்த பழைய கொஸ்டின் பேப்பர்ஸை படித்து அதில் இருக்கிறத ரிவ்யூ பண்ணி பாருங்கள். நீங்களே எழுதி பாருங்கள், எழுதி கரெக்ஷன் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஈஸியாக நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் ஆகலாம். இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ப்ரோ அட்வான்ஸ் டிப்ளமோ இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி ஆஃப்டர் 12th நம்ம படிக்கலாமா சொல்லுங்கள் ப்ளீஸ். அதாவது நான் இங்கே ஒரு கோர்சஸ் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணேன், டிப்ளமோ கோர்சஸ். அது படிக்கிறதுக்கு எல்லாமே மினிமம் +2 அல்லது 10th, நீங்கள் எனி டிகிரி எது வேணாலும் படிச்சுக்கலாம். ஆனால் மினிமமாக நீங்கள் வந்து +2 or 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகே, அவ்வளோதான் அதோட குவாலிஃபிகேஷனே. நீங்கள் அட்வான்ஸ் டிப்ளமோ எது படித்தாலுமே அவ்வளோதான் குவாலிஃபிகேஷன். ஈவன் நிபோஸுக்கே அவ்வளோதான் குவாலிஃபிகேஷன். நிபோஸே வந்து நீங்கள் 12th படித்தாலே நீங்கள் வந்து நிபோஸ் அப்ளை பண்ணலாம். தென் டிப்ளமோ கோர்சஸ்க்கு வந்து இதுதான் குவாலிஃபிகேஷன். நீங்கள் தாராளமாக 12th படிச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ப்ரோ விச் இன்ஸ்டியூட் பெஸ்ட் இன் சென்னை நிஸ்ட் ஆர் கிரீன்வால்ட் இன்ஸ்டியூட்? இதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. எந்த இன்ஸ்டியூட் பெஸ்ட்டுங்கிறது அவங்க மார்க்கெட்டிங் பண்ணும்போது அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. அது ஈவன் எந்த ஒரு இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங் பண்ணுவோம். நாளைக்கு மேபி நானே ஒரு இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணாலும் மார்க்கெட்டிங் பண்ணும்போது அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். நாங்கள் 100% ரிசல்ட் கொடுத்துட்டோம், 100% ஜாப் வேகன்சி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அது பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங்கிறது பண்ணுவாங்க. இது நான் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக. ஏன்னா இதெல்லாம் வந்து இவங்க பண்ணக்கூடிய மேஜர் தப்பு. அப்படியே ஒருத்தங்களை உள்ளே கூட்டிகிட்டு வரதுங்கிறது மேஜர் தப்பு. நான் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது. இதுவுமே மேபி வந்து ப்ரீவியஸ் பேட்ச் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க படித்தாங்க, இல்லை சம்திங் அவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அது சிம்பிளாக நீங்கள் வந்து அவங்கள எப்படி காண்டாக்ட் பண்ணலாம், இப்போ அவங்களோட சம் இன்ஸ்டியூட் வாசலில் வந்து ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க. அவங்களோட பேரை பாருங்கள், ஜஸ்ட் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ அவங்கள சர்ச் பண்ணுங்கள், அவங்களோட ஐடி கிடைக்கும். டேரெக்டாக அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி, ப்ரோ நான் அவங்க
நீங்கள் இந்த இன்ஸ்டியூட்டில் படித்ததாக அவங்க ஃபோட்டோ போட்டிருக்காங்க, அது எப்படி இருந்துச்சு ப்ரோ என்னன்னு அவங்கள்ட்ட டேரெக்டாக விசாரிச்சிருங்க. அதனால் ஒரு இன்ஸ்டியூட் வந்து இது நல்ல இன்ஸ்டியூட் அது நல்ல இன்ஸ்டியூட்டாங்கிறது கண்டிப்பாக சொல்ல முடியாது. மேபி நீங்கள் சொல்லலாம் கூகுளில் போய் சர்ச் பண்ணால் தெரிஞ்சிட போகுது அப்படின்னு. கூகுளில் சர்ச் பண்ணால் ரேட்டிங்ஸ் வந்து யார் வேணாலும் போடலாம். ரேட்டிங்ஸ் வந்து 5 பாயிண்ட் ரேட்டிங் வந்து யார் வேணால் போடலாம். அது அந்த இன்ஸ்டியூட் நல்லா இருக்கா அப்படின்னா ப்ரீவியஸ் பேட்ச் படித்த ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் அவங்கள்ட்ட கேட்டால் மட்டும்தான் அது தெரியும். தென் ஒரு இன்ஸ்டியூட்டை எப்படி செலக்ட் பண்ணும், அந்த இன்ஸ்டியூட் வந்து வேலிடான இன்ஸ்டியூட்டா, அங்கே படித்தா அந்த சர்டிஃபிகேஷன் வேலிடா அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன். இந்த இன்ஸ்டியூட்டை எப்படி செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறத போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலாம், மேலே தெரிய காலையில் லிங்க் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். தென் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, வாட் வுட் பி ஸ்டடி டு பிகம் அ ஹெச்எஸ்சி இன்ஜினியர். ஓகே, ஹெச்எஸ்சி இன்ஜினியருக்கு வந்துட்டு நீங்கள் இங்கே எந்த குவாலிஃபிகேஷனாக வேணால் இருக்கலாம். ஓகே, ஈவன் நிபோஷ் ஹெச்எஸ்சி இன்ஜினியருக்கு வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷன் எதாக வேணா இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வைஸில் அவங்க வந்து ஹெச்எஸ்சி இன்ஜினியராக ஆறலாம். தென் வந்து ஒரு இன்ஜினியரிங் டிகிரி வேணும். இன்ஜினியரிங் டிகிரி அது ஈவன் வந்து சேஃப்டி இன்ஜினியரிங் டிகிரியாக இல்லாட்டாலுமே நம்ம நார்மல் மெக்கானிக்கல் இந்த மாதிரி கோர்சஸ் இருக்கலாம். இன்ஜினியரிங் டிகிரி இது கூட ஓகே தான். சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சேஃப்டியில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி கோர்சஸ், ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் இந்த மாதிரி சேஃப்டியில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் தான், அது படிக்கிறது நல்லது தான். தென் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுப்பாங்க. 10 to 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். தென் அவங்களுக்கு ஒரு நார்மல் பிஇ டிகிரி இருக்கும், ஒரு இன்ஜினியரிங் டிகிரி இருக்கும். அப்படி இருந்தால் கூட அவங்க ஹெச்எஸ்சி இன்ஜினியராக வந்துட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு ஹெச்எஸ்சி இன்ஜினியர் ஆகணும், அதுக்கு நான் இந்த கோர்ஸ் தான் படிக்கணும்னு கேட்டால் அப்படி ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்துட்டு இன்ஜினியரிங்லேயே வந்துட்டு ஹெச்எஸ்சி இன்ஜினியரிங் இருக்குது. இன்ஜினியரிங் கோர்ஸ்லேயே வந்துட்டு சேஃப்டி இன்ஜினியரிங் இருக்குது, நீங்கள் அது படிக்கலாம். இல்லைனா நீங்கள் நார்மல் டிகிரி தான், நான் வந்து நார்மல் இன்ஜினியரிங் கோர்ஸ் தான் படிச்சிருக்கேன், என்னால் இன்ஜினியர் ஆக முடியும்னா கண்டிப்பாக முடியும். நீங்கள் வந்து அந்த ப்ரொஃபஷனில் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 8 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக ஹெச்எஸ்சி இன்ஜினியர் ஆகலாம். தென் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ ஐ ஆம் அ ஃப்ரெஷர், நிபோஸ் படித்தா ஜாப் வேகன்சி அவைலபிளா? கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷர்னால் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீ இப்போ நிபோஸ் படிச்சிங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி அதை பற்றின வீடியோ போட்டிருக்கேன். ஒரு ஃப்ரெஷர் எப்படி ஜாப் சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நிபோஸ் முடிச்சிருக்கீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு டிப்ளமோ கோர்ஸ் அந்த மாதிரி சம்திங் ஒரு பேசிக் சேஃப்டி கோர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே உங்களுக்கு ஒர்க் கிடைக்கும். இந்தியாவுக்குள்ளே நிபோஸும் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நான் அது இது பண்ணல. இந்தியாவுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு இடத்துல கண்டிப்பாக ஒர்க் கிடைக்கும். ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு ஒர்க் கிடைக்கும். அதேமாதிரி நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்துட்டு கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் ஏதாவது ஒரு பிளான்ட்லையோ இண்டஸ்ட்ரியிலையோ கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணலாம். அப்படி ஒர்க் பண்ணும்போது அப்படி நீங்கள் ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிவிட்டு தென் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ நிபோஸ் சர்டிஃபிகேட் அமௌண்ட் கொடுத்தா ரெடி பண்ணலாமா ப்ரோ? நிபோஸ் கிளாஸ் ஃபோக்கஸ் பண்ண முடியல, நான் கொஞ்சம் ஒர்க்கு அதனால் பண்ண முடியல. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அமௌண்ட் கொடுத்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த படித்த கோர்ஸுக்கு அது வேல்யூவே கிடையாது. அது உங்களுக்கு எந்த விதத்துலேயும் ஒரு நாலேஜும் இருக்காது. நீங்கள் அது படித்தது டோட்டல் வேஸ்ட். அதனால இந்த தப்பை மட்டும் கண்டிப்பாக பண்ணாதீங்க. அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஸ்பேம் மெசேஜ் என் குரூப்லலாம் நிறைய வரும். அவங்களுக்கு ஆன்சர் வேணுமா, இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், இவ்வளோ பே பண்ணுங்கள் அப்படின்னு வரும். நான் அதெல்லாம் ஸ்பேம் நான் டெலிட் பண்ணி விட்ருவேன். நிறைய பேர் என்கிட்டயுமே டேரெக்டாக கேட்பாங்க, ப்ரோ நீங்கள் வந்து நான் எவ்வளோ ரூபா வேணாலும் தரேன், நீங்கள் எனக்கு பேப்பர் எழுதி தாங்க. என்னால் முடிஞ்சால் நான் எழுதி கொடுக்க முடியும், எழுதி கொடுத்து நானும் சம்பாதிச்சுட்டு போக முடியும். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கோர்ஸ் படித்து நீங்கள் அதில் கொஞ்சம் நாலேஜ் எடுத்தால் நாளைக்கு நீங்கள் சைட்டில் போய் ஒர்க் பண்ணும்போது அது உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸாக இருக்கும். ஸோ அதனால அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. சரி, நீங்கள் வந்து ஒர்க்கில் இருக்கேன்னு சொல்கிறீங்க, எவ்வளோ ஒர்க்கில் இருந்தாலும் நீங்கள் அதுக்குன்னு டைம் எடுத்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் எவ்வளோ ஒர்க் ஆனாலும் பண்ண முடியும். ஒரு சின்ன எல்கேஜி குழந்தை 16 சப்ஜெக்ட் படிக்கும்போது நம்மளால் ஒரு ஒர்க்கையும் பண்ணிவிட்டு இந்த சப்ஜெக்டையும் படிக்க முடியாதா? கண்டிப்பாக முடியும். என்னென்னா நீங்கள் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி படிக்கணும், அவ்வளோதான். நிறைய பேர் கேட்குறது வந்து, ப்ரோ இன்டர்ன்ஷிப் ஏதாவது இருக்கா, ப்ரோ ஏதாவது ட்ரைனிங் கோர்ஸ் இருக்கா, இந்த மாதிரி நிறைய கேட்குறீங்க. நான் இது வரைக்கும் எந்த இன்டர்ன்ஷிப்பும் எந்த ஒரு ட்ரைனிங்கும் ஸ்பெஷலைஸ்ட் ட்ரைனிங் எதுவுமே நான் இது வரைக்கும் கொடுக்கல. நான் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு ஒரு ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதாவது வீக்லி வந்து ஒரு ஜூம் மீட்டிங் மாதிரி. ஜூம் மீட்டிங்கில் என்னென்னா ஏதாவது ஒரு டாபிக், ஒரு சேஃப்டி டாபிக் வச்சு, நம்ம இப்போ நிபோஸ் படிக்கிற ஏதாவது ஒரு சேஃப்டி டாபிக் வச்சு அது வந்து ஒரு 1/2 hour அல்லது 1 hour வந்து அது ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. பார்ப்போம், அது ஏதாவது இருந்துச்சுன்னா நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். தென் நிறைய இன்ஸ்டியூட்டில் நான் இன்னும் காண்டாக்டில் இல்லை, நான் கொஞ்சம் இன்ஸ்டியூட்டில் தான் காண்டாக்ட் இருக்கேன். ஸோ கொஞ்சம் இன்ஸ்டியூட்டில் நான் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்க மூலமாக ஏதாவது இன்டர்ன்ஷிப் ரெடி பண்ண முடியும்னா லேண்ட் சேஃப்டி நிபோஸ் சேனலும் ப்ளஸ் அந்த இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து ஏதாவது ஒரு இன்டர்ன்ஷிப் ரெடி பண்ணலாம். ஓகே, நான் அது என்னன்னு நாங்கள் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஒருத்தர் கேட்டிருக்காரு, இங்கிலீஷில் கேட்குது, ஹே கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ வில் தே ஆஸ்க் எனி அதர் கொஸ்டின்ஸ் இன்டர்வியூ அப்பார்ட் ஃப்ரம் த கொஸ்டின்ஸ் ஆஸ்க் இந்த எக்ஸாம்? அதாவது எக்ஸாமை தள்ளி அந்த இன்டர்வியூவில், அதாவது க்ளோசிங் இன்டர்வியூவில் நிபோஸ் க்ளோசிங் இன்டர்வியூ அதில் வேறு ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னு.
என்ன கேட்பாங்க அப்படின்னா, அது ஆல்ரெடி நான் அதை பற்றின ஒரு வீடியோ வீடியோவும் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த 2யுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்களோட ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. நீங்கள் கரெக்டாக வந்துட்டு நீங்கள் தனியாக தான் இருக்கீங்களா, உங்கள் ரூமை வெரிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்களேன், அதிலே நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஓகே, இன்னொருத்தர் சூப்பரான கமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. என்னென்னா, ஹசார்ட் அண்ட் ரிஸ்க்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ரோ, ஃபால் ஃப்ரம் ஹைட் ஆல்சோ ஹசார்ட், ஃபால் ஃப்ரம் ஹைட் ஆல்சோ ரிஸ்க், எப்படி கன்ஃபியூஸ்டு அப்படிங்கிறாரு. சரியா, நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹசார்டுக்கும் ரிஸ்க்குக்கும் என்ன வித்தியாசம்? ஹசார்டுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு சம்திங் இன்ஜுரிஸ் அந்த மாதிரி ஏதாவது உங்கள் லைஃபுக்கோ இல்லை உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கோ ஒரு பர்சனலாகவோ ஏதாவது டேமேஜ் ஏற்படுத்துன்னா அது வந்து ஹசார்டு. ஓகே, ரிஸ்க் அப்படின்னா என்ன? ரிஸ்க் அப்படின்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி அண்ட் சிவியாரிட்டி. இப்போ ஃபால் ஃப்ரம் ஹைட்டுங்கிறது ஹசார்டாகவே இருக்கட்டும். அது மேலேருந்து நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க, அதாவது மேலேருந்து நீங்கள் கீழே விழுவீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் அடிபடும், அதுதான் வந்துட்டு ஹசார்டு. ஓகேயா, நீங்கள் மேலேருந்து கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு படக்கூடிய அடிகள் எல்லாமே வந்துட்டு ஹசார்டு. அது ஏன்னா உங்களை அது பாதிக்குது, ஸோ அது ஹசார்டு. அது எப்படி ரிஸ்க் ஆகும் அப்படின்னா, ரிஸ்க்னா என்ன? ப்ராபபிலிட்டி அண்ட் சிவியாரிட்டி. அதுக்கான சான்சஸ் இருக்கா, மேலேருந்து விழக்கூடிய சான்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. தென் சிவியாரிட்டி, விழுந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் கான்சிக்வன்சஸ் வரும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை ரிஸ்க்காகவும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது இவ்வளோ தான் மேட்டர். ஓகேயா, லாஸ்ட்டாக ஒன்று வந்துட்டு நிறைய பேர் என்னென்னா வந்துட்டு ப்ரோ உங்கள் காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், காண்டாக்ட் நம்பர்னு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி நிறைய ரீசெண்ட் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே என்னோட காண்டாக்ட் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதாவது என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், தென் என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், என்னோட FB ஐடி கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தென் அதில் போய்ட்டு எனக்கு மெயில் பண்ணுங்கள், டேரெக்டாக நானும் உங்களுக்கு மெயிலுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, என்ன வித டவுட் இருந்தாலும் கேளுங்க. இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ ஃபிஃபா வேர்ல்டு கப் முடிஞ்சதுன்னா கத்தாரில் வேக்கன்சி இருக்குமா? கத்தாரில் வேக்கன்சி கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஃபிஃபா வேர்ல்டு கப்புங்கிறது எதுக்குன்னா இப்போதைக்கு ஒரு பிரேக் விட்டுருக்காங்க. ஏன்னா அந்த கண்ட்ரிக்கு வந்து நிறைய கண்ட்ரிலேருந்து ஆள் விசிட் ஆவாங்க, அங்கே மேட்ச் நடக்கும், அதனால ஒர்க்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுனால தான் இப்போ கொஞ்சம் வேக்கண்டாக நிறுத்தி வச்சுருக்காங்க. ஓகே, நிறைய இன்னும் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வேறு ஒன்று வரப்போகுது, ஒரு ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்ட் ஒன்று அங்கே வரப்போகுது. அதுக்கு இப்போ தான் அதுக்கு வந்துட்டு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து பெரிய பிளான்ட் ஒன்று எக்ஸ்டெண்ட் ஆகுது, கத்தார் கேஸோட ஒரு பிளான்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வேலை இருக்குது, கண்டிப்பாக வந்துட்டு வேக்கன்சி நிறைய இருக்குது. அந்த ப்ராஜெக்டை மெயினாக பண்ணுறது வந்து NSH அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் மெயினாக பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்துட்டு திருச்சி, தமிழ்நாட்டில் எடுக்காங்கன்னா திருச்சி, அப்புறம் வந்துட்டு சென்னை, இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய இடத்துல எடுப்பாங்க. மெர்லின் டிராவல்ஸ், அப்புறம் வந்து மல்டிலிங்க், இந்த மாதிரியான கன்சல்டன்சியில் அவங்க எடுப்பாங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் போய் இது பண்ணலாம். ஓகேயா, அதாவது கண்டிப்பாக கத்தாரில் வேக்கன்சி இருக்குது, வேக்கன்சி அதெல்லாம் குறையாது, வேக்கன்சி இருக்க தான் செய்யுது. கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக நிறைய ஜாப் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது, நிறைய ரோடு ப்ராஜெக்ட் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. நிறைய பேர் சொன்னாங்க இன்னும் செப்டம்பரில் வந்துட்டு எல்லா அவங்களையும் வந்துட்டு வெளியே தள்ளுறாங்க. ஏன்னா இந்த ஃபிஃபா வரதுனால எல்லாத்துக்குமே லாங் லீவ் கொடுத்து வெளியே அனுப்புகிறாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபிஃபா முடிஞ்சாலும் அங்கே கண்டிப்பாக வேக்கன்சி இருக்குது. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, நான் கூட பார்க்காம நிபோஸ் எக்ஸாம் எழுதணும்னு நினச்சி இருந்துட்டேன், பார்த்து தான் எழுதணும்னா பாயிண்ட்ஸ் மட்டும் கரெக்ட் பண்ணிவிட்டு பாக்கியெல்லாம் ஐடியா நாட் ஈஸி பிசி எக்ஸாம், ஐ எம் ஆன் த வே வெயிட்டிங் ஃபார் யுவர் கிங் கைஸ், ஐ எம் கம்மிங். அவர் என்னவோ ஓப்பன் புக் எக்ஸாம் வந்துட்டு அவ்வளோ ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே கஷ்டமான எக்ஸாம் அப்படின்னா ஓப்பன் புக் எக்ஸாம் தான். நீங்கள் படிச்சுட்டு போய் எழுதுகிற எக்ஸாம் கூட அவங்க டேரெக்டாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் ஈஸியாக எழுதிட்டு வந்துடலாம். இப்போ ஓப்பன் புக் எக்ஸாம் சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இருக்கையிலே டஃபஸ்ட்டு சிலபஸ் இது தான், அதாவது டஃபஸ்ட்டு எக்ஸாம் மாடல் இது தான். ஏன்னா ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து அதுக்கு நீங்கள் அது ரிலேட்டடாக அதை கொஸ்டின் கேட்டு அதுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்குறது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு எஃபெக்டிவான எக்ஸாம். ஏன்னா இதே தான் நீங்கள் வந்து சைட்லேயும் பண்ண போகிறீங்க. மேபி ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பாக வரும், அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணும், ஒரு சடனாக என்ன ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸாம் வழியாக நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணலாம், ஈஸியாக கேதர் பண்ணலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸாமே வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ நாலேஜாக இருக்கும். நீங்கள் ஒரு சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா, அதாவது நீங்கள் ப்ராப்பராக எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாமோட இது வந்து கண்டிப்பாக நல்லா யூஸ் ஆகும். ஸோ இது வந்து சாதாரண எக்ஸாம்லாம் கிடையாது, பண்ணலாம். நிறைய பேருக்கு இது கூட ஈஸியாக இருக்கும், பண்ணலாம். ஆனால் இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மல் எக்ஸாம் கிடையாது. நீங்கள் அந்த சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஆன்சர் எழுதுறதுங்கிறது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். ப்ரோ, சேஃப்டி சூப்பர்வைசர் கோர்ஸ் பற்றி சொல்லுங்கள். சேஃப்டி சூப்பர்வைசருக்கு வந்துட்டு கோர்ஸ்லாம் கிடையாதுங்க. சேஃப்டி சூப்பர்வைசருக்கு வந்துட்டு கோர்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் அது எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்து நீங்கள் சூப்பர்வைசராக வந்துட்டு ப்ரொமோட் ஆகிறது அப்படிங்கிறது நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு ரீசெண்டாக நிறைய பேர் கேட்ட கமெண்ட்ஸு. மேக்ஸிமம் வந்து இந்த கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் கேட்குறது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான டவுட்டு தான், நீங்கள் ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க. ஓகேயா, அது வந்து சிம்பிளான விஷயங்கள் தான். ஸோ நான் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு மேலே என்ன மாதிரி டவுட் இருக்குது அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சீக்கிரமே வந்துட்டு ஒரு இன்டர்ன்ஷிப் ஒரு ட்ரைனிங்க்கு அதே மாதிரி வீக்லி ட்ரைனிங் அதாவது வீக்லி கிளாஸ் மாதிரி நான் ஜூம் மீட்டிங் நான் அரேஞ்ச் பண்ணுறேன். சரியா? நான் என்னங்கிறது நான் இனிமேல் வர வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். தென் நம்ம சேஃப்டி வீடியோ மட்டும் இல்லை, நிறைய சமையல் வீடியோ ஷார்ட்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் பார்க்குறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஆல்வேஸ் சேஃப்டி ஃபர்ஸ்ட், பி த பெஸ்ட்.